கொடுத்திருக்கிறார். வழக்கமாக திங்கட்கிழமை தோறும் வேதாகம மனிதர்கள், வேதாகமத்தில் உள்ள பைபிள் கேரக்டர்ஸை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற கேரக்டர் தீத்து. தீத்து ஓரளவு நமக்கு தெரிந்த கேரக்டர். தீத்து அப்படிங்கிற பெயர்ல ஒரு 3 அதிகாரத்துல ஒரு புத்தகம் இருக்கிறது. அதனால அது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான நேம். அப்படி இல்லைன்னா மற்ற நபர்களை போல சாதாரணமாய் தீத்துவை பற்றி அதிகமாய் தெரியாமல் தான் இருந்திருக்கும். ஏன்னா தீத்து மாதிரியே நிறைய நபர்கள் வேதாகமத்தில் இருக்கிறார்கள். வருகிற நாட்கள் கத்திற்கு சுத்தமானவர்கள் எல்லாம் குறித்து தியானிக்கலாம். சரி, இந்த தீத்து அப்படின்னா யாரு அப்படின்னா, அந்த பெயருடைய அர்த்தம் ஹானரபிள், டைட்டில் ஆஃப் ஹானர் அல்லது ஹானரபிள், கனத்திற்குரியவர் அப்படின்னு அர்த்தம். உண்மையில தீத்து கனத்திற்குரியவராக, மரியாதைக்குரியவராக, புகழப்படத்தக்கவராக நடந்து கொண்டார். அவருடைய வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணத்தை, முன்மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுக்கிறது. தீத்து எழுதின புத்தகத்தின் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதா. பவுல் தீத்துவை உத்தம குமாரன் என்று அழைக்கிறார். அதுல 2 ஆங்கிள் நம்ம அதை பார்க்கலாம். உத்தம குமாரன் என்றால் பவுல் மூலமாகத்தான் தீத்து கிறிஸ்துவுக்குள் வந்தார். இந்த தீத்து கிரேக்க இனத்தை சேர்ந்தவர். அவர் பிறப்பின்படி யூதன் அல்ல, அவர் புறஜாதியை சேர்ந்தவர். அப்ப அவரை பவுல் கர்த்தருக்குள் கொண்டு வந்தார். இன்னொன்று, அவர் ஒரு வயதில் குறைந்தவராக இருக்கலாம் இந்த தீத்து அப்படிங்கிறதையும் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். தீமோத்தேயு மாதிரி தீத்துவும் வயதில் குறைந்தவராக, ஒரு வாலிபனாக பவுலுக்கு ஒத்தாசையா இருந்திருக்கலாம். ஏன்னா பவுலுடைய வயோதிப நாட்களில் எல்லாம் ஓரளவு அவருக்கு ஒரு நடுத்தர வயது, வயோதிபம் வரும் பொழுதெல்லாம் இவர்கள் எல்லாம் வாலிபர்களாக இருந்து அவர் நினைத்ததை செய்து முடித்தார்கள். எப்படி மோசேக்கு யோசுவா உதவியா இருந்தாரோ, மோசே கட்டளையிடுவதை செய்து முடிப்பதற்கு அதே போன்ற வேலையை செய்து வந்தார்கள் தீத்துவும் தீமோத்தேயு போன்ற மற்ற சிலரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 23வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தீத்துவை குறித்து ஒரு விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான் அப்படின்னு. தீத்து பவுலுடைய கூட்டாளியும் பவுலுடைய உடன் வேலையாளுமாய் இருக்கிறான். பவுலுடைய அசிஸ்டன்ட் தீத்து. இன்னொரு வார்த்தையில போட்டிருக்குது அவருடைய பார்ட்னர். பவுல் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துல எவ்வளவு பெரிய பங்காற்றினார் என்பது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டுல 13 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். நிறைய நிருபங்கள், பெரிய புரட்சியை கிறிஸ்தவ உலகத்தில் ஏற்படுத்திய பவுல் தன்னுடைய கூட்டாளி என்று சொல்லுகிறார் அப்படின்னா தீத்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். என்னுடைய உடன் வேலையாள் அப்படின்னு சொல்லுகிறார். என்னுடைய உத்தம குமாரன் அப்படின்னு சொல்லுகிறார். கர்த்தர் ஆறுதலுக்கென்று தீத்துவை நியமித்திருக்கிறார். தீத்து வந்தாதான் ஆறுதல் கிடைக்கும் என்றெல்லாம் இவர் நம்ம பவுல் சொல்கிறார். அந்த அளவுக்கு பவுலுக்கே ஆறுதலா இருந்தது. ஒரு இடத்துல தீத்து இல்லை அப்படிங்கிறதுனால பவுலே திரும்பி போயிடுவார். அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர் தான் இந்த தீத்து. அந்த தீத்துவை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். தீத்துவை குறித்து வேதாகமத்துல சுமார் 12 இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர்ல மட்டுமே 8 இடங்கள் எழுதப்பட்டிருக்கு. கலாத்தியர்ல ஒரு இடத்துல, 2 தீமோத்தேயுல ஒரு இடத்துல, தீத்து புத்தகத்துல 1வது வசனத்துல ஒரு இடத்துல, இப்படி சுமார் 12 இடங்கள்ல அவருடைய பெயர் வந்திருக்கிறது. ஆனா அவரை குறித்து அதுக்கு அடுத்தடுத்த தொடர்ச்சியான வசனங்களிலும் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயருக்கான அர்த்தம் மதிப்பிற்குரியவர். அவர் பவுலுடைய பார்ட்னராக இருந்தார், உடன் வேலையாளாய் அசிஸ்டண்டாக இருந்தார், ஆறுதல் கொடுப்பவராய் இருந்தார். பினான்சியல் பிரச்சனைகளை, அதாவது பண ரீதியான விஷயங்களை எல்லாம் பொறுப்படுத்திக் கொண்டவராக இந்த தீத்து இருந்தார். பொதுவாகவே பணம் ரீதியான விஷயங்கள் வரும் பொழுது அநேக மனக்குழப்பங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் வரும். அது யூதாசுடைய வாழ்க்கையிலிருந்து அதெல்லாம் நமக்கு தெரியும். பணப்பை இருக்கிறவர்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அந்த கனமான வேலையை தீத்து மிக சாதாரணமாக கர்த்தருடைய கிருபையினால் அதை கையாண்டார். பவுலோடு கூட அநேக ஊழிய பிரயாணங்களில் இந்த தீத்து இருந்தார். பவுலுக்கு உடன் சகோதரர் போல இருந்தார். பிரசங்கியாளராக இருந்தார். ரொம்ப நல்ல பிரசங்கியாளராய் சபையை நிர்வகிக்கிறவராக இருந்தார். ஒரு பெரிய நிர்வாகியாய் ஒரு சபையை எப்படி கட்டி அமைக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக தீத்து இருந்தார். இந்த தீத்து அதிகாரம் 3 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது ஒரு சபைக்கான ஸ்ட்ரக்சரை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். அவர் நல்ல முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார். பவுலோடு சேர்ந்து ஊழியங்களில் அநேக பாடுகள் பட்டார். பவுலோடு கொஞ்ச நாட்கள் இருந்து நல்ல உபதேசத்தை கற்றுக்கொண்டு அந்த உபதேசத்தை அதிகாரத்தோடு போதித்தார். ஆரோக்கியமான உபதேசம், சவுண்ட் டாக்டரின்னு சொல்லுவாங்க. அந்த உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறதில் தேறினவராக இந்த தீத்து இருந்தார். கலாத்தியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல போட்டிருக்குது.
அவர் கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படி கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிரேக்கராக இருந்தவர்கள் அன்றைய காலங்களில் யூதர்களாக அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு கொண்டு வந்தார்கள். அவங்க அநேகர் அதுல விருத்த சேதனம் பண்ணும்படியாய் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். பொதுவாகவே யூதர்கள் எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணுவார்கள். அது தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையே இருந்த உடன்படிக்கை. இப்ப திடீர்னு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இவங்க மறுபடி அந்த யூத விருத்த சேதனத்துக்கு போகணுமா போக வேண்டாமாங்கிறதுல ஒரு பெரிய டிபேட் நடந்தது. நிறைய பேருக்கு அதுல முரண்பாடான கருத்துக்கள் இருந்தது. ஒரு சிலர் விருத்த சேதனம் கண்டிப்பா பண்ணாதான் நம்மள ஒருவரை அவங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சிலர் இல்ல, கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார், கர்த்தர் பயன்படுத்துகிறார், கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் தான், அதனால விருத்த சேதனம் தேவையில்லை அப்படின்லாம் சொன்னாங்க. அப்ப விருத்த சேதனம் செய்யாமல் இருப்பதற்கு கண்டிப்பா விருத்த சேதனம் செய்யணும்னு கட்டாயப்படுத்தப்படாத ஒரு கிரேக்கர் தான் இந்த தீத்து அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவரு பவுலுடைய முதல் சுவிசேஷ பிரயாணத்துல அவர் கூட இருந்தாரு. அதுக்கு பிறகு பவுல் ஃபர்ஸ்ட் ரோமன் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு பவுல் தீத்துவுக்கு கொடுத்த கடிதம் தான் தீத்து என்கிற நிருபம். அந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் 2 முறை தீத்துனுடைய அந்த ஆறுதலை நாடினார். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 6வது வசனத்துல போட்டிருக்கிறது. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். பவுல் சொல்லுகிறார் பாருங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்துவை அனுப்பி எங்களுக்கு அப்படி அந்த மாதிரிதான் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். தீத்து வந்ததினால் எங்களுக்கு ஆறுதல் செய்தார். ஏற்கனவே நம்ம பர்னபாவை குறித்து பார்த்தோம். அவர் ஆறுதலின் மகன் அப்படின்னு. இவரும் அதே போன்ற ஆறுதலின் மகன் தான். இவர் வந்தா அங்கே ஆறுதல் உண்டாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினால் நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம். அவன் தீத்துவனுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினால் அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினாலே அதிக சந்தோஷப்பட்டோம். அப்போ தீத்துவுக்கும் ஆறுதலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. தீத்து எங்க இருக்கிறாரோ அங்கே ஆறுதல் இருக்கிறது. அப்படி ஒரு முக்கியமான நபர். நான் மறுபடியும் தீத்துவை பிடித்து சொல்கிறேன். தீத்துவை குறித்து 12 இடங்கள்ல வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. மரியாதைக்குரியவர் அப்படிங்கிறது அவருடைய பெயரின் அர்த்தம். அவர் பவுலுடைய பார்ட்னராக இருந்தார். பவுலுடைய உடன் வேலையாளாக இருந்தார். கூட்டாளின்னு போட்டிருக்கு. கூட்டாளியாக, உடன் வேலையாளாக, உத்தம குமாரனாக, சகோதரனாக, ஆறுதல் ஏற்படுத்துகிறவராக, சபையை நிர்வகித்தவராக, சபையை உண்டாக்கினவராக, சபைக்கு உபதேசங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தவராக, போதித்தவராக, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவராக இந்த தீத்து இருந்தார். தீத்துவ பவுல் அழைத்து கொண்டு கலாத்தியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். அப்போ ஏற்கனவே இவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரம் 2வது வசனத்துல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:2 போடப்பட்டு இருக்கிறது. அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர் விருத்த சேதனத்தை பத்தி ஒரு பிரச்சனை வருது. 15வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சிலர் யூதாவில் இருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதனை பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் அப்படிங்கிற இடத்துல அந்த வேறு சிலரில் ஒருவராக இந்த தீத்துவும் நிச்சயமாக இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 14 வருஷம் சென்ற பின்பு கலாத்தியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்துல போட்டிருக்கு, நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். வேறு சிலரும் அப்படிங்கிறது இந்த தீத்துவும் அதுல வருகிறார். பர்னபாவை கூட்டிட்டு ஒரு ட்ரையல் மாதிரி, அதாவது டெஸ்ட் பண்றதுக்கு பர்னபாவையும் அந்த தீத்துவையும் சேர்த்தே கூட்டு போறாங்க. கிரேக்கர்கள் இருக்கிறார்கள், விருத்த சேதனம் இல்லைனாலும் பரவாயில்ல, அவர்களும் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்வதற்கு ஒரு உதாரணம் காட்டுவதற்காக தீத்துவையும் அழைத்து கொண்டு போகிறார்கள். அந்த கவுன்சிலுடைய அந்த கூட்டத்தினுடைய முடிவாக பவுலுக்கு சாதகமாக தான் எல்லாம் நடந்தது. விருத்த சேதனம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டதினால் அதற்கு பிறகு பவுலோடு தீத்து அநேக ஊழிய பயணங்களில் இருப்பதற்கு அது உதவியாக இருந்தது. பவுலோடு கொரிந்துவிலே தீர்த்து இருந்தார். பவுலிடத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு சபையை நிர்மாணிப்பதற்காக, சபையை கட்டி அமைப்பதற்கான வேலை, கிரேட்டா பகுதிகளில் அந்த சபையை கட்டுவதற்கான வேலை தீத்துவுக்கு கொடுக்கப்பட்டது. கொரிந்துவிலே சபையை நடத்துவதற்கான வேலை தீத்துவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்புறம் தல்மாத்தியா அப்படிங்கிற இடத்துல சபையை கட்டுவதற்கான வேலை தீத்துவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது.
இந்த தீத்துடைய கேரக்டர்ஸ் எப்படி இருந்தது, தீத்து எப்படிப்பட்ட நபராக இருந்தார் அப்படின்னா, அது நிறைய ஆங்கிள் நம்ம அவரை குறித்து பார்க்கலாம். முதல்ல அவரு ஒரு உண்மை உள்ள நபராக இருந்தார். பவுலுடைய உண்மையான சீடராக இருந்தார். தீத்து 1வது அதிகாரம் 1 வசனத்துல போட்டிருக்கிறது, உத்தம குமாரனாகிய பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்து. பவுலுக்கு ஒரு பவுல் என்னெல்லாம் சொல்றாரோ அதையெல்லாம் செய்யக்கூடிய உண்மையுள்ள நபராக இருந்தார். அவர் கிரேக்க மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு அதிகமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதற்கு காரணம் அவருக்குள் இருந்த அந்த உத்தம குணம், அந்த உண்மை உள்ள குணம், கீழ்ப்படுகிற அந்த குணம். தீமோத்தேவுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தால் காரணம் வேற. ஆனா தீத்துவுக்கு பொறுப்புகள், அதுவும் பினான்சியல் சம்பந்தமான பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கிற அளவிற்கு அவர் உத்தம குணம் உள்ளவராய் ஒரு ஃபெய்த்ஃபுல் டிசைபிளா அவர் இருந்தார் பவுலுக்கு. பிரஜாதிகளுக்கு கிருபை. எபேசியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்துல எபேசியர் 3வது அதிகாரம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் 2வது அதிகாரம் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இது இந்த இந்த வசனத்திற்கான அடையாளமாக தீர்த்து இருந்தார். அவர் அந்த கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், நம்ம விருத்த சேதனத்தை கொண்டல்ல கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு அடையாளமாக அவர் இருந்தார். பவுலினால் அவர் பயிற்சி கொடுக்கப்பட்டார். பவுல் கூட இருந்து அவர் பயிற்சியை பெற்றுக்கொண்டார். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 13வது வசனத்துல 23வது வசனத்துல இருக்கு. தீத்துவை குறித்து ஒரு விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான். அப்போ தீத்துடைய முக்கியமான கேரக்டர், அவர் உண்மை உள்ள டிசைபிளாக, ஃபெய்த்ஃபுல் டிசைபிளாக பவுல் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவரோடு பயணித்து அவருக்கு உதவி செய்து அவருக்கு கீழே இருந்து தெளிவாக கற்றுக்கொண்டார். அவரால் நம்பப்பட்டார். 2வது இந்த தீத்துடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, அவர் நல்ல ஒரு பிரசங்கியாளர். எப்படி இடத்திலிருந்து எலிசா கற்றுக்கொண்டார், அதே போல பவுலிடத்திலிருந்து இந்த தீத்து கற்றுக்கொண்டார். 2வது அவரை குறித்து பார்க்கும் பொழுது அவர் நல்ல பிரசங்கியாளர் மட்டுமல்ல, ப்ராப்ளம் சால்வர். எங்கெல்லாம் பிரச்சனை வந்ததோ அங்கெல்லாம் தீர்வு கொடுக்கிறவராக இந்த தீத்து இருந்தார். ஒரு நபர் என்னிடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னாரு, அவரை குறித்து ஒரு 3 விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு வெளிநாட்டுல ஒரு நிறுவனத்துல கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரா, எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்டா சொல்லிட்டு, இன்னொன்னு நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன், எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அங்கெல்லாம் சால்வ் பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாராம். அப்ப அவங்க சொன்னாங்களாம், ஒருத்தன் விவசாயம் பண்ணாலே அவன் ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளம் சால்வ் பண்றவன் ஆயிடுவான், ஏன்னா அதுல அநேக பிரச்சனைகள் வரும் அப்படின்னு. அதே மாதிரி ஒருத்தர் நல்ல பிரசங்கியாளராக இருக்கும் பொழுது அவர் ஏற்கனவே அவர் பிரச்சனைகளை தீர்ப்பவராக இருக்கிறார். எங்கெல்லாம் பிரச்சனை வந்ததோ அங்கெல்லாம் அதை தீர்ப்பவராக இந்த தீத்து இருந்தார். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 6-7 வசனங்கள்ல, ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாக சந்தோஷப்பட்டேன். ஆறுதல் தேவைப்படுகிற இடத்திற்கு தீத்து வருகிறார். அங்கே அவர் வந்ததினால் ஆறுதல் கிடைக்கிறது. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது 7வது வசனத்துல போட்டிருக்குது, ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். தர்ம காரியம் சம்பந்தமான ஒரு விஷயத்துல அவர் அங்க வருகிறார். அவர் அங்க பினான்சியலாவும் சப்போர்ட் பண்ணுகிறார், பொருளாதார ரீதியான பொறுப்புகளையும் அவர் வைத்திருக்கிறார். அவரு நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு திகழ்ந்தார். அது அது அந்த 8வது அதிகாரத்திலே 16-17 வசனங்களிலே அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 7வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இதன் நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினால் நாங்களும் ஆறுதல் அடைந்தோம், விசேஷமாக தீத்துவினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம். இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடைய சொன்ன யாதொன்றை குறித்தும் வெட்கப்பட மாட்டேன். நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீத்துவுடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாக விளங்கிட்டு. அப்ப அவரு முதல்ல ஃபெய்த்ஃபுல் டிசைபிளா இருந்தார், உண்மை உள்ள ஊழியக்காரனாக இருந்தார். 2வது ஒரு நம்ப தகுந்த ஒரு செய்தியாளராக, பிரசங்கியாளராக
பிரச்சனைகளை தீர்க்கிறவராக அவர் இருந்தார். மூன்றாவது, அவர் சபையின் தலைவராக இருந்தார். தீத்து புத்தகத்துல எடுத்து பார்த்தோம்னா, 1வது அதிகாரத்தை பார்த்தோம்னா, உத்தம குமாரனாகிய தீத்துக்கு எழுதுகிறதாவுன்னு போட்டுட்டு 5வது வசனத்துல போட்டிருக்கிறது, நீ குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேட்டா தீவிலே விட்டு வந்தேன். கிரேட்டா தீவிலே பவுல் தீத்துவை விட்டு வந்தார். காரணம், அங்கே மூப்பொருளை ஏற்படுத்தவும் சபையை கட்டி அமைக்கவும் சபைக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் உண்டாக்க, அந்த திட்டங்களை எல்லாவற்றையும் உண்டாக்குவதற்கான வேலைக்காக அவர் வைக்கப்பட்டிருந்தார். தீத்து 2வது அதிகாரம் 7, 8 வசனங்களை பாத்தீங்கன்னா, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாய் காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் விற்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமா இருப்பாயாக. சவுண்ட் டாக்டரின், நீ பேசுகிற உபதேசம் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் தீத்துவுக்கு அறிவுரை கொடுக்கிறார். 2வது அதிகாரம் 1வது வசனத்துல போட்டிருக்கிறது, நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. அப்போ தீத்து ஒரு நல்ல சபை தலைவராக இருந்தார். சவுண்ட் டாக்டரின் பேசுகிறார். அவர் பேசுகிற உபதேசம் எல்லாம் வேதத்தின்படியானது, ஆரோக்கியமானது. ஆரோக்கியமான உபதேசம்னா என்ன அப்படின்னா, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற உபதேசத்தை எந்த ஒரு கலப்பும் இல்லாமல் பேசுவதுதான் ஆரோக்கிய உபதேசம். சவுண்ட் டாக்டர். நம்ம இந்த உபதேசத்தை பேசினால் நமக்கு மற்றவர்களால் பாதிப்பு வரும் அப்படின்னு நினைச்சு பேசாம இருந்தா அது தவறு. இந்த உபதேசத்தை எல்லாரும் வேற ஒரு உபதேசத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனா வேதத்தில் எப்படி போட்டிருக்கிறது அப்படின்னா, வேதம் எதை சொல்லுகிறதோ அதை போதிப்பதுதான் அந்த ஆரோக்கியமான உபதேசம். அந்த ஆரோக்கியமான உபதேசத்தில் இந்த தீத்து தேறினவராக இருந்தார், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறவராக இருந்தார். 3 விஷயம் முக்கியமானது பார்த்தோம். அவர் உண்மையுள்ள சீடரா இருந்தார், நம்பத்தகுந்த பிரசங்கியாளராகவும் பிரச்சனையை தீர்க்கிறவராகவும் இருந்தார், சபையின் தலைவராக இருந்தார். சபையின் தலைவராக அவர் இருக்கிறார் அப்படின்னா, அவர் அந்த சபையில பிரசங்கம் பண்ணவும் செய்கிறாரு, அதை கட்டி எழுப்பவும் செய்கிறார். இன்னும் அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாம் குறித்து பார்த்தோம்னா நிறைய விஷயம் இருக்குது. அவர் தைரியம் உள்ளவராக இருந்தார். 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் தீத்துவை நம்பி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீனே அந்த அதிகாரத்தை கையில எடு, நீ அதிகாரத்தை செயல்படுத்து, பயன்படுத்து, எல்லாரையும் கடிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்ப ஆறுதல் கொடுக்கிறவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார், ஒரு தைரியம் உள்ளவராக இருக்கிறார், ஆரோக்கியமான உபதேசத்தை ப்ரமோட் பண்ணுகிறவராக, பேசுகிறவராக, அதை குறித்து அதை வெளிப்படுத்துகிறவராக இந்த தீத்து இருக்கிறார். சபையை கட்டி அமைப்பதில் சிறந்தவராக இருக்கிறார். தீத்து 1வது அதிகாரம் 4வது வசனத்துல பொருளாதாரத்துல தெளிவாக இருக்கிறார். பவுலுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே ஒரு ஆறுதல், ஒரு பாலமாக மற்றவர்களையும் பவுலையும் கனெக்ட் பண்ணுகிற ஒரு பாலமாக தீத்து இருக்கிறார். நல்ல பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியாளராக இருக்கிறார். ஒரு தைரியமான ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக இருக்கிறார். இதற்கு மேல வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா நற்குணங்களாலும் இந்த தீத்து நிறைந்தவராக இருக்கிறார். பவுல் கூடவே இருந்து, பவுலும் பவுலின் சகாக்களும் அப்படின்னு பார்த்தோம்னா, பவுல் இவ்வளவு பெரிய ஆளாய் நிற்பதற்கு காரணம் அவரோடு கூட இருந்த மற்ற நபர்கள் தான். அப்படிப்பட்ட நபர்களில் ரொம்ப முக்கியமானவர் இந்த தீத்து. பவுல் ஒரு இடத்துல இவரை நம்பி விட்டுட்டு போனா, அந்த இடத்த பவுல் என்ன நம்பிக்கையில அவர் விட்டு போனாரோ அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுகிறவராக இவர் இருந்தார். முக்கியமான ஒரு நபராக வேதாகமத்துல அந்த தீத்து இருக்கிறார். தீத்து இடத்துல இருந்து கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயம் இருக்கு. சரி, இந்த தீத்தினுடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். என்ன அப்படின்னா, முதலாவது, கர்த்தர் யார் அர்ப்பணிப்போடும் உண்மையோடும் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஒருவேளை காலதாமதம் ஆகலாம், ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் பயன்படுத்துவார். உண்மையுள்ளவர்களாக, மனிதர்களுக்கு முன்பாக மட்டுமல்ல, கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களை, அர்ப்பணிப்போடு இருக்கிறவர்களை, ஃபெய்த்ஃபுல்லா யார் இருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் பயன்படுத்துவார். தீத்து 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 4, 5 ஏற்ற காலங்களில் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். நீ குறைவாயிருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். உண்மையுள்ளவர்களை கர்த்தர் நம்முடைய ஊழியத்திலே எடுத்து பயன்படுத்துகிறார். 1. 2வது, இந்த தீத்தினுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், லீடர்ஷிப். ஒரு தலைமைத்துவம் அப்படின்னா அதுல கண்டிப்பா தைரியம் வேணும், ஒரு போல்டா இருக்கணும்,
கரேஜா இருக்கணும், தைரியமாய் திடமாய் நிற்க வேண்டும். அதுவும் சாதாரணமாய் உலக பிரகாரமான லீடர்ஷிப்லயே தைரியம் தேவைப்படும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பது பிசாசோடு சேர்ந்து செய்யக்கூடிய யுத்தம். அந்த யுத்தத்தில் ஒரு தைரியம் வேண்டும், ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். அது இருக்கிறவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். தீத்து 2 அதிகாரம் 15 வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. ஆரோக்கியமான உபதேசங்களை பேசுகிறார். அதுல 23 வசனத்துல போட்டிருக்குது, அவர் கடிந்து கொண்டு அதிகாரத்தோடு கடிந்து கொள்ளுகிறார். அப்போ தைரியமும் வைராக்கியமும் ஒரு தலைமைத்துவ பண்புக்கு ரொம்ப முக்கியமானது. 2வது விஷயம். 3வது நம்ம பார்க்க தீத்துவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற விஷயம், ஒரு சபையை கட்டி அமைப்பதில் முக்கியமானது என்னன்னா, ஆரோக்கியமான உபதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சபை கட்டப்பட வேண்டும் என்றால் ஆரோக்கியமான உபதேசமும் தேவை. அதோடு சேர்ந்து சபையினுடைய நிர்வாகமும் தேவை. மூப்பர்களை ஏற்படுத்தி பிரித்து வைக்கிறார். ஆளாளுக்கு ஒவ்வொரு பார்ட்ஸ் எப்படி எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய உபதேசம் கலப்படம் இல்லாத தெளிவான ஆரோக்கியமான உபதேசமாக இருக்கிறது. 4வது தீர்ப்பிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாய் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். தீத்து 2வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்த்தோம்னா, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாய் காண்பி. வேற ஏதோ ஒரு விஷயத்தை, வேற ஏதோ ஒரு நபரை காண்பிப்பதை விட தன்னுடைய வாழ்க்கையே மாதிரியாய் காண்பிக்கிறவராய் தீத்து இருந்தார். தேவனுடைய ஊழியர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு மாதிரி உள்ள வாழ்க்கையாய் வாழ வேண்டும். எல்லா விதத்திலும் தன்னை எக்ஸாம்பிளாக சொல்லுகிற அளவிற்கான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த காரியங்களை எல்லாம் தீத்துனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், உண்மையில் அவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஏற்ற காலங்களில் அவர் எடுத்து பயன்படுத்துகிறார். தலைமைத்துவம் நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம விரும்புகிறோம் தலைமைத்துவத்தை அப்படின்னா அதற்கு தைரியமும் வைராக்கியமும் ரொம்ப அவசியம். ஆரோக்கியமான உபதேசம் சபை கட்டப்படுவதற்கு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒரு மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். சபை கட்டப்படுவதற்கு பிரசங்கமும் தேவை, நிர்வாகமும் தேவை. தீத்து 1வது அதிகாரம் 5வது வசனத்துல 4வது வசனத்துல போட்டிருக்குது, மூப்பரை எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது அதிகாரம் 1வது வசனத்துல போட்டிருக்கிறது ஆரோக்கியமான உபதேசம் தேவை. ஒரு சபை கட்டப்பட வேண்டும், ஒரு ஊழியம் நிர்வகிக்கப்பட வேண்டும் அப்படின்னா அதுல அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கும் ரொம்ப அவசியம். அதே நேரத்துல ஆரோக்கியமான சவுண்ட் டாக்டரினும் ரொம்ப அவசியம். இதெல்லாம் தீத்துனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒரு தீத்துவை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, பவுலை தீத்து அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பாரு. நம்ம தீத்து எழுதின புத்தகத்தை, தீத்துக்கு எழுதப்பட்ட அந்த நிருபத்தை வாசிச்சோம்னா ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும், ஊழியக்காரராக விரும்புகிறவர்கள் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து தெளிவாக அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த தீத்துனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு முன்பாக நம்மளும் உண்மை உள்ளவர்களா இருப்போம். எப்படி தீத்து பவுலை ஃபாலோ பண்ணி வராரோ அதே போல நமக்கு முன்பாக இருக்கிற ஊழியர்களை, தேவனை நம்ம பின்பற்றி அவர்களுக்கு ஒத்தாசையா இருந்து இணைந்து ஊழியம் செய்து கர்த்தருக்கு மகிமையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஏற்ற காலங்களில் நம்மை உயர்த்துவார். தீத்துவை போன்று ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களில் தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ்.